டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முள்ளங்கி பற்றிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். முள்ளங்கி அப்படின்னோடனே ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு அதில் ஒரு வாசம் இருக்குது அப்படின்னு பிடிக்காது. ஒரு சிலர் அதை நல்லா வதக்கி அதை ஸ்மெல்லெல்லாம் போக வச்சு அப்படி சாப்பிடுவாங்க. சரி, ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். முள்ளங்கினாலே நமக்கு ஒரு கார்ப்பு சுவை, லேசான கசப்பு, துவர்ப்பு, ஒரு சில முள்ளங்கியில் லேசான இனிப்பு சுவையும் இருக்கும். ஸோ இந்த சுவைகளை அடங்கியதான் முள்ளங்கி. முள்ளங்கியை இரண்டு விஷயமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, பிஞ்சு முள்ளங்கியாகவும் பயன்படுத்தலாம். முற்றிய முள்ளங்கி அதை வறட்சியாக்கி நம்ம அதை சூப்பாகவும் பயன்படுத்தலாம். சரி, நம்ம பொதுவாக இன்றைக்கி நம்ம பயன்படுத்துறது பிஞ்சு முள்ளங்கி தான். இந்த பிஞ்சு முள்ளங்கி அந்த சுவையெல்லாம் சொன்ன இல்லைங்களா, இந்த 3 தோஷங்களையுமே கட்டுப்படுத்தும். அதாவது உடல வாதத்தை, பித்தத்தை, கபத்தை கட்டுப்படுத்தும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முள்ளங்கியை நம்ம சமைத்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு நெஞ்சில் சளி கட்டி இருக்கிறது அல்லது சுவாச பிரச்சனை இருக்கிறது, மூக்கில் நீர் வடிதல் கூட ரொம்ப சிறந்த முறையில் இதை சரி பண்ண முடியும். நம்ம அன்றாடம் நம்ம பருப்பு கூட சேர்த்து சாப்பிட்றதோ அல்லது வேக வைத்து வேறு வடிவில் சாப்பிட்றதோ நம்ம சாப்பிட்லாம். வயதானவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இயல்பாகவே செரிமான கோளாறு இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த உணவுன்னு அது முள்ளங்கி தான். இது மட்டும் இல்லாமல் அது வயிற்றில் இருக்க கிருமிகளையும் நீக்க வல்லது. நம்மளுடைய ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கின்ற மூலத்திற்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னா எல்லாரும் கருணைக்கிழங்கு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். முள்ளங்கி ஒரு ஆகச்சிறந்த உணவு. குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தோல் நோய்களையும் இது கட்டுப்படுத்த வல்லது. சரி, இது பிஞ்சு முள்ளங்கியை பற்றி பார்த்தோம். சரி, இதே முள்ளங்கி முற்றிவிட்டது. நம்ம பொதுவாக நம்ம சமையலில் பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா அதை நம்ம சமைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறோம். அதை கொஞ்சம் கட் பண்ணி காய போட்டு அது ட்ரைடாக நம்ம பண்ணும்போது அது சூப் மாதிரி பயன்படுத்தலாம். இதற்கு பல ஆராய்ச்சிகளும் செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய பித்தப்பை கற்களை கரைப்பதில், உடம்புல இருக்க கொழுப்பை கரைப்பதில், உடல் பருமனை குறைப்பதில் இந்த முள்ளங்கிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நம்ம முத்துனா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. இதை பதப்படுத்தி காய வச்சு பதப்படுத்தி நம்ம கஷாயமாக வைத்து குடிக்கும் பொழுது இப்படி ஏற்படும். ஆனால் இது பிஞ்சு முள்ளங்கியை காட்டிலும் கார்ப்புத்தன்மை அதிகம், சூடுத்தன்மை அதிகம். அப்போ உடம்புல பித்தம் நிறையா இருக்கவங்க, வயிற்றெரிச்சல் இருக்கவங்க இதை அதிகமாக பயன்படுத்த முடியாது. உடல் பருமன் குறையணும், நம்ம கொழுப்பு குறையணுங்கிறது கண்டிப்பாக இதை நம்ம சூப்பாக வச்சு பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த காய்ந்த முள்ளங்கியை ஒரு பொட்டலமாக கட்டி நமக்கு பைல்ஸில் இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த பைல்ஸ் வெளி மூலத்தில் அங்கே இரத்த கசிவு இல்லை அப்படின்னா இதை ஒரு மூட்டையாக கட்டி அந்த இடத்தில் ஒட்டடம் கொடுப்பதற்கும் பயன்படுத்தும் பொழுது அந்த வெளி மூலம் படிப்படியாக சுருங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த முள்ளங்கியை நம்ம ஆயுர்வேதத்தில் கஷாயமாக பயன்படுத்துகிறோம். மூலக்காதி கஷாயம் அப்படின்னு சொல்லுவோம். இது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்ல மருந்து. அப்புறம் பைல்ஸில் மூலக்காதி அரிஷ்டம்னு பயன்படுத்துகிறோம். மூலக்கம் அப்படின்னா நம்ம முள்ளங்கி. இப்படி பல நிலைகளில் இந்த முள்ளங்கியை பயன்படுத்துகிறோம். இது சிறுநீரக கற்களுக்கும் ஒரு சிறந்த மருந்து. நம்ம பொதுவாக சிறுநீரக கற்கள்லாம் நெருஞ்சியில் பயன்படுத்துவோம், வாழைத்தண்டு பயன்படுத்துவோம். இந்த முள்ளங்கிக்கு ஒரு அருமையான மருந்துனா அது இதோடைய நீர் சத்து காரணமாக, நார்ச்சத்து காரணமாக சிறுநீரக கற்களை கரைக்க வல்லது. பைல்ஸுக்கு ரொம்ப சிறந்தது. இது மட்டும் இல்லாமல் உடல் கொழுப்பை கட்டுப்படுத்த வல்லது. ஏன்னா நம்ம உடல் கொழுப்புக்கு இது சிறந்தது நமக்கு தெரியாது. சில இடங்களில் இது பச்சையாக சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பச்சையாக சாப்பிடும்பொழுது இதோடைய வீரியம் ரொம்ப அதிகம். அப்போ வயிற்றெரிச்சல் இல்லாதவங்க இதை சாலட்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். முதியோர்கள் எல்லாமே இதை வேக வைத்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு எப்படியாவது அவர்கள் சாப்பிடுகின்ற வடிவில் நம்ம முள்ளங்கியை கொடுக்கணும். பெண்களுக்கும் இது ஒரு ஆகச்சிறந்த உணவாக தான் இருக்குது. அவர்களுக்கு கருப்பை சார்ந்த நோய்களுக்கும் இந்த முள்ளங்கி ஒரு ஆகச்சிறந்த மருந்து. இப்படி ஒரு உணவை மருந்தாகவும் நம்ம பயன்படுத்த முடியும், அதோடைய குணங்கள் நமக்கு நன்றாக தெரியும் பொழுது. சரி நேயர்களே, இன்றைக்கு முள்ளங்கி பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.